தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக அக்டோபர் 18க்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த காலங்களில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா சுமாராகவே உண்டு. நல்ல புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். என் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தரப்புக்குரியவர் சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதே வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கலைன்னு தெரியல உங்களுக்கு. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் கூடும். அதுலேயே நீங்கள் இந்த வாரத்தில் அரசியல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள், சமூகத்தில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் எல்லாமே ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் பிரம்மாவையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.